சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் தாலாவுடைய மேலான நல்லடியார்கள், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் 18வது நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தாலா நம்முடைய தொழுகைகளையும் நம்முடைய நோன்புகள் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தாலா பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது ஷாம் தேசத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. ஒரு சஹாபியுடைய வஃபாத்துடைய செய்தி. அந்த வஃபாத்துடைய செய்தியை கேட்ட சையதுனா இப்னு ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் அழுத அழுகையை பார்த்து அங்கிருந்த மதீனாவாசிகள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அழுகிற அழுகையை பார்த்து மற்றவர்களுக்கும் அழுகை வந்தது என்கிற செய்தியை நாம் பார்க்க முடியும். அப்படி அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், லவ் குந்து முத்தமன்னியன், நான் ஒருவேளை நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவதாக இருந்தால், நான் ஒரு விஷயத்துக்கு பேராசைப்படுற மாதிரி இருந்தால், மா தமன்னைது இல்லா பைத்தன் மம்லூஅன் பிரஜுலின் மின் அம்சாலி அபி உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு பேராசைப்படுவதாக இருந்தால் இப்படி ஒரு விஷயத்தை தவிர நான் எதையும் ஆசைப்பட மாட்டேன். என்ன விஷயம் என்றால், எனக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும், அதாவது வீடு முழுக்க அபூ உபைதுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற மனிதர்கள் இருக்க வேண்டும். அவ்வளவு மனிதர்கள், அதாவது ஒரு சஹாபியை பற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்ற வார்த்தை, இத்தனை பேர் அபூ உபைதுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா மாதிரி வீடு முழுக்க ஆள் இருக்கணும், அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நான் உமர் ரலியல்லாஹு. சரி, இந்த சஹாபி யார்? அதாவது நம்ம சஹாபாக்களுடைய லிஸ்ட் எடுக்கும் பொழுது முதல் 3 தரங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம வருவோம். ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்படுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக பிரியமானவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கடுத்து யாருன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, சையதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அதுக்கடுத்து யார் அப்படின்னு கேட்டாங்க. அந்த இடத்துக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா. பேரை ஞாபகம் வச்சுக்கணும், அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி எப்படிப்பட்டவங்கன்னா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை போன்று எல்லாரும் இருக்கணும், வீடு முழுக்க ஆள் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையில பல கட்டங்கள்ல பல நேரங்களில் இவர்களை பற்றியே சதாவும் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க முடியும். எந்த அளவுக்கு, ஒரு முறை ஷாம் தேசத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வரும் பொழுது அங்க இருக்கவங்க கேட்குறாங்க, என்னுடைய சகோதரர் எங்க, என் தம்பி எங்க அப்படின்னு கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி கேட்கும் பொழுது அங்க இருக்கவங்க கேட்டாங்க, அது யார் உங்க சகோதரர் அப்படின்னோடனே அபூ உபைதுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு எங்கன்னு கேட்கும் பொழுது அவங்கள காட்டப்படுது. அப்போ உமருக்காக கேட்டாங்க, என்ன உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு. யார்? ஜனாதிபதியாக இருக்கிறவங்க, அமீருல் முஃமினீனாக இருக்கக்கூடியவங்க, என்ன உங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் வீட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு தான் சங்கடமாகும், வேணாம் அப்படின்னா. இல்லை பரவாயில்ல கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா. உள்ளே போகிறாங்க, வெறும் வீடு மட்டும்தான் இருக்குது, உள்ளே எதுவுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே போனால் வீட்டில் எது பாத்திரம் இருக்கும், துணி இருக்கும், எதுவுமே இல்லை.
தொங்கிட்டு இருக்குது, ஒரு தோல் பை இருக்கு, சாப்பிட்ற தட்டு இருக்கு இல்லையா, ஒரு தட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே எங்கிருந்து சாப்பிடுவீங்க, எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாங்க உமர். அப்போ அந்த இடத்துல சின்ன ஒரு பையில ஒரு ரொட்டி வச்சிருக்கிறாங்க. இது நான் எனக்குன்னு வச்சிருக்கிறேன், விருந்தாளியா வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். இது பார்த்த உடனே உமர் சொன்னாங்க, எங்களை எல்லாம் உலகம் எங்களை மாற்றிடுச்சு. உலகம் எங்க கிட்ட வரும்பொழுது நாங்க உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டோம். ஆனா உங்களை தவிர யாரும் உலகத்துக்கிட்ட போட, அதாவது உங்களை மாதிரி யாரும் இல்லை உலகத்துக்கிட்ட. உலகம் உங்களை அண்டவில்லை, நீ அண்ட விடலை அப்படின்னு சொல்லி உமர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது சையதுனா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அதாவது தளபதி பதவியிலிருந்து நீக்கி இன்னொரு சஹாபியை கொண்டு வராங்க. யாருன்னா அபூ உபைத் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு. இப்போ இவங்க போறாங்க இல்லையா, ஜனாதிபதியிலிருந்து ஆர்டர் வாங்கிட்டு போறாங்க. அப்படி போகும்பொழுது இவங்க சாதாரண கிடையாது. போறாங்க, போய் அங்க நிற்கும் பொழுது, அந்த படையோட போய் சேர்ந்து நிற்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய படை காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய தலைமையில லெட்டர் வந்துருச்சு, போய் கொடுத்து நீங்க தலைமை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி இருக்குது. ஆனா இவங்க செஞ்ச வேலை என்னன்னா, லெட்டர் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அங்க இருக்கிற பிரச்சனை முடியுது, போர் முடியுது, போர் முடிஞ்சதுக்கு பிறகு கையில் கொடுக்குறாங்க. காலித் ரலியல்லாஹு கேட்டாங்க, இது முன்னாடியே கொடுக்க வேண்டியதானே, நீங்க முன்னாடியே கொடுத்துருந்தா உங்களை தலைமையில நான் வச்சிருப்பேன் அப்படின்னு கேட்டாங்க காலித் ரலியல்லாஹு. அப்ப யார் சொன்னாங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் இந்த லெட்டரை கொடுத்து ஒரு பிரச்சனை நான் உருவாக்க விரும்பல. உங்களுக்கு கீழே யார் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் என்று உங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கீழே இருந்து நான் போர் செய்ய ஆசைப்படுறேன் நாங்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு. அது மட்டும் இல்லை, அப்போ அதை கேட்ட உடனே யாரு, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க இந்த உம்மத்துடைய அமீன், இந்த உம்மத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம் என்று ரசூலுல்லாஹ் அவங்கள சொல்லி இருக்கிறாங்க. உங்களை விட்டுட்டா நான் முன்னாடி போய் நிற்க போறேன். அதாவது ஒரு விஷயத்துக்கு, அதாவது பதவி அப்படின்னு வரும்பொழுது என்னென்ன வார்த்தைகள் தான் வருவாங்க. ஒரு விஷயத்தை அடையணும், நம்மளை விட ஒரு ஆள் முன்னாடி போறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தான் பேசணும். ஆனா இந்த இடத்துல நீங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம் எடுக்கணும். உங்களுக்கு முன்னாடி யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுடைய சிறப்பு என்ன, அவங்க எந்த விதத்துல சிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இதுதான் காலித் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. சரி, இவங்களை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா உஹதுடைய களம் நமக்கெல்லாம் தெரியும். சஹாபாக்களே முன்னாடி இருக்கிறது ரெண்டு பேர், சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒரு ஆள் முந்தி போனோம்னா இவங்களை தாண்டி தான் போயாங்க. ரெண்டு பேருமே சொல்றாங்க, யாரை பத்தி, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல நான் இருந்திருக்கிறேன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுது, அதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்ப அந்த நேரத்தில் சொன்னாங்க, அந்த பொறுப்பு எனக்கு வந்திருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்று, உஹதுடைய களத்துல அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சுற்றி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க போர்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அடுத்த பார்வை இவங்களுடைய பிரச்சனையில பார்க்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு பார்ப்பாங்க. அப்படி உஹதுடைய களத்துல இவங்களை 10-15 பேர் சுற்றி இருக்கிறாங்க. பார்வை எங்க போகுதுன்னா ரசூலுல்லாஹ் நோக்கி போகுது. ரசூலுல்லாஹ் நோக்கி போகும் பொழுது அங்கிருந்து ஒரு அம்பு வருது ரசூலுல்லாஹ் நோக்கி. அந்த பக்கத்துல இருந்து யார் வர்றாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பாதுகாப்புக்கு வர்றாங்க. இந்த பக்கத்துல இருந்து யார் போறா, அந்த 15 பேரையும் தாண்டிட்டு யார் போறாங்க, அபூ உபைத் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. இந்த நிகழ்வை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, நானும் அபூ உபைதாவும் போட்டி போட்டோம் எங்க ரசூலுல்லாஹ்வை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் என்னை அபூ உபைதா முந்தி விட்டார் என்றாங்க. யாரு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. அங்க பக்கத்துல போனது பிறகு பார்க்குறாங்க, அந்த தலை கவசத்துல என்ன இருக்குது, அம்பு குத்தி இருக்கு.
அப்போ அந்த பக்கத்தில் போனவங்க அபூபக்கர் சித்திக்லான்ட்டு கேட்டாங்க, அல்லாஹ்காண்டி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. எதுக்கு? அந்த அம்பை வெளியே எடுக்கிறது. சரி, வெளியே எடுத்தால் நம்ம ஏதாச்சும் கையை வச்சு எடுப்போம், அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு வழியே இருக்கும். அதனால எந்த ஒரு வழியும் ரசூலுல்லாஹ்க்கு வந்துடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய வாயினால் ஒரு இரும்பை நம்ம கடிச்சா எப்படி இருக்கும்? பல்லு குசாதான். அந்த அதாவது அம்பு குத்தி இருக்குது, அந்த இடத்துல தன்னுடைய வாயை வச்சு பல்லில் கடிச்சு ஒரு அம்பை எடுக்கிறாங்க. 2 அம்பு குத்தி இருக்கு. ஒரு அம்பை எடுக்கிறாங்க, அந்த அம்போடு சேர்ந்து தன்னுடைய ஒரு முன்பல்லும் இருக்குது. 2வது அம்பையும் எடுக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நான் சொல்ற வார்த்தை இது. 2வது அம்பை எடுக்கிறாங்க, 2வது அம்பு அதோட சேர்த்து ஒரு பல்லு விழுகுது. தன்னுடைய வாழ்க்கை முழுக்க முன்பல் இல்லாமல் வேரோடு விழுகிறது. முன்பல் இல்லாமல் வாழ்ந்த ஒரு சஹாபி சையதுனா அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா. யாருக்காக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய பரக்கத்திலே என்ன சொல்றாங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள், அவங்களுடைய பல்லுடைய அளவு மாதிரி எந்த பல்லும் இருக்காது. எதுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்வதற்காக வேண்டி. அதே போன்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நஜ்ரான் தேசத்திலிருந்து ஒரு படை வந்தது. ஒரு கூட்டத்தார்கள் வந்தார்கள். வந்து சொன்னாங்க, நாங்கள் கூட்டத்தோட தேசம் அதாவது நஜ்ரான் ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே நாங்கள் இஸ்லாத்துக்கு வர்றோம், ஆனால் நம்பிக்கையான ஒரு ஆளை நீங்கள் அனுப்பணும். நம்பிக்கையான ஒரு ஆளை எங்களுக்கு அனுப்பி ஒரு ஆளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு ஆளை அனுப்பணும். நாங்கள் அப்போ சஹாபாக்கள் சுற்றி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் யாரும் இருக்கிறாங்க? சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவங்க யாரை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் நாளைக்கு ஒரு ஆளை அனுப்புவேன், இன்னஹு அமீனுன் ஹக்கா, இன்னஹு அமீனுன் ஹக்கா, இன்னஹு அமீனுன் ஹக்கா. அவர் யதார்த்தத்தில் சத்தியத்தில் அவர் உண்மையாக நம்பிக்கைக்குரியவராக நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பார். ஒரு தடவை இல்லை, 3 தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எந்த ஒரு பொறுப்புக்கும் நான் வந்துடணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த பொறுப்பு எனக்கு கொடுத்துடணும், இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது இல்லை. ஆனால் நஜ்ரான் தேசத்திற்கு பாடம் எடுக்கக்கூடிய உஸ்தாதாக ஒரு பொறுப்பு போடுறாங்க இல்லையா, அந்த பொறுப்பு எனக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் நான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த நாள் வருது, சொல்றாங்க, லுஹருடைய தொழுகை முடிகிறது. லுஹருடைய தொழுகை முடிஞ்சா எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. நான் எட்டி எட்டி பார்க்குறேன், என்ன பார்த்துடணும். அதாவது பொதுவாகவே 10 பேர் உட்காந்துருக்கிறாங்கன்னா அதில் சில பேர் நல்லவங்க, அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் பார்வை அங்கே போகும். அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் எந்திரிச்சு அதாவது எட்டி எட்டி பார்க்குறேன். ரசூலுல்லாஹ் என்ன பார்த்து என்ன கூப்பிடக்கூடாது அப்படின்னு இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன பலதடவை பார்த்தாச்சு. என்னது, வலது பக்கம் பார்க்குறாங்க, இடது பக்கம் பார்க்குறாங்க, பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்பி சொன்னாங்க, அபூ உபைதா என்று கூப்பிடுங்க. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்தவுடன் அந்த இடத்துல வச்சு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ், இன்ன லிகுல்லி உம்மத்தின் அமீனன். ஒவ்வொரு உம்மத்தார்களுக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு நம்பிக்கைக்குரியவர் இருப்பார். இன்ன அமீனு ஹாதிஹில் உம்மா அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இந்த உம்மத்தில் நம்பிக்கை நட்சத்திரம் யார்? சையதுனா அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா. அப்படி அந்த புகழை சூட்டும் பொழுது, அமீன் என்கிற பட்டத்தை சூட்டும் பொழுது, அந்த இடத்துல நான் இருந்துடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி யார் சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படியானால் இந்த சஹாபி எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற வார்த்தை, அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தது நம்ம சொன்னோம். ஏன் சொல்ல போனா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்துக்கு வரும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, நான் வரல அப்படின்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொன்னாங்க, நான் வேணா ஒன்று பண்றேன், 2 பேரை சொல்றேன், அந்த 2 பேரை நீங்க தேடுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இதே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி நேரத்திலே சொன்னாங்க, ஒருவேளை அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தா இருந்தா நான் அவங்கள ஹலீஃபாவாக்கியிருப்பேன். அந்த நேரத்தில் ரப்பி என்கிட்ட கேட்டா, அமீனுல்லாஹி வ அமீனு ரசூலி,
அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை நான் கலிஃபா வச்சுட்டு வந்து நான் சொல்லிடுவேன் அப்படின்னு யார் சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படின்னா இந்த சஹாபியுடைய அந்தஸ்து என்ன, ரசூலுல்லாஹ்வை இவங்க எப்படி நேசிச்சிருக்கிறாங்க? சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பல தடவை பேசின விஷயம், ஒரு தடவை கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தன்னுடைய தந்தையை மார்க்கத்திற்காக வேண்டி கொண்ட ஒரு சஹாபி பத்ருடைய களத்தில் தந்தை முன்னாடி வந்திருக்கிறாங்க, தந்தை கட்டினாங்க. இவங்களை பற்றி ஆயத்து இறங்கினாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொண்டவர்கள், அவங்களுக்கு எதிராக வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க யாரையும் பொருட்படுத்த மாட்டாங்க, அல்லாஹ் ரசூலை மட்டுமே பொருட்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஜாதலாவுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அந்த ஆயத்தை இறங்குவதற்கான காரணம் சையதுனா அபூ உபைத் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர் உள்ளனர். அல்லாஹ் தஆலா அவர்களோடு நம்மை சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பானாக. அவர்களோடு நாம் தன்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொர்க்கத்தில் பெறக்கூடிய தௌஃபீகை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள், நாம் நேசிக்கக்கூடியவர்கள், நம்மை நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.